உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். அன்பு தம்பி மார்சல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சொல்லுங்க மார்சல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா காணும். நல்லா இருக்கேன். நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர், இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் நடந்தது. ஆளுநர் RN ரவி அவர்களும் சில அறிக்கையில் சில பகுதிகளை தவிர்த்துவிட்டு சில விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு அவையை விட்டு வெளியேறிவிட்டார். ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் இருந்தது நேற்றைய சட்டமன்ற நிகழ்வுகள். அது குறித்து எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் போய் கேள்வி கேட்குறாங்க. என்னங்க இது மாதிரி பிரச்சனை நடந்தது, ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது, சபாநாயகர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கேட்குறப்ப, அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை இருங்க, இதை பற்றி நான் எப்படி கருத்து சொல்ல முடியும், அது முதலமைச்சரும் ஆளுநரும் பேசி தான் தீர்த்துக்கணும், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்க்கட்சி தலைவனுடைய இந்த பதில் சரியா? இல்ல, ஆளுநர் தொடர்ச்சியாக இப்ப திமுக தான் ஆண்டுட்டு இருக்கு. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆளுதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான். இந்த தமிழக மக்கள் அனைவருமே தேர்ந்தெடுத்து இன்னைக்கு திமுக ஆட்சி வாக்களிச்சு திமுக ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியும் அந்த அதிகாரத்தையும் கொச்சைப்படுத்தும் வகையில தொடர்ச்சியாக ஆளுநர் செயல்படுற. இது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய ஆளுநர் உரையில அவர் ரொம்ப கோபமா வெளியேறி போறதெல்லாம் உண்டு. எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை மதிக்காம, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியை மதிக்காம அவர் போறது உண்டு. இது மட்டும் முதல் முறை அல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி RN ரவியை எதிர்த்து பேசிடுவாரு, அவர் செய்யற தவறுகளை எப்படி அவர் குற்றம் சொல்லிடுவாரு, அது அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்ல வரேன், எப்பவும் எதிர்கட்சி தலைவராக செயல்படுறதே கிடையாது. இதுல RN ரவியை எதிர்த்து எப்படி பேசிடுவாருன்னு நான் கேட்கிறேன். நான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு வெளியேறி விட்டார், கூட்டணியை முறித்து கொண்டு விட்டார், இனி தைரியமா எல்லாரையும் எதிர்த்து பேசுவார்னு பார்த்தா இன்னமும் பேச மாட்டாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, இன்னொன்னு, எப்பதான் அவர் பேசினார்? நான் என்ன கேட்கிறேன், எப்பதான் பேசினாரு? பாவம் ஜெயக்குமார் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் எப்பயுமே அப்படித்தான். அது என்ன சொல்ல வருது, ஒரு வரமுறை இல்லாம அவர் தொகுதியில அவரை அவர் மகனையும் தேர்ந்தெடுக்கல, மக்கள் அவரையும் தேர்ந்தெடுக்கல. அதனால அவர் ஒரு வரமுறை இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு. வேற SP வேலுமணியோ தங்கமணியோ மற்ற இவருடைய சகாக்கள் யாராவது பிஜேபிய எதிர்த்து அல்லது அண்ணாமலை எதிர்த்து இது வரைக்கும் பேசியிருக்காங்களான்னு பாருங்க. அவன் எடுத்து பாருங்க. அண்ணாமலை எவ்வளவோ பேசினாலும் அதுக்கு பதில் இவர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்களா? இல்லையே. அப்படின்ற போது எப்பயுமே பிஜேபி மேல இவங்க எப்பயுமே சாப்பிட்டாருன்னா தான் இருப்பாங்க. அதுதான் அந்த பயம் தெரியுதுல, அந்த பயம் அந்த மனசுக்குள்ள இருக்குல்ல மாதிரிதான் மக்களுக்கு தெரியுது. நீங்க என்னதான் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாலும், எங்க கதவு அடைச்சிருக்கு, நிரந்தரமாக பாஜக எங்க கதவு அடைச்சிருக்குன்னு சொன்னாலும் மக்கள் நம்ப போறது கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் பாஜகவுடைய தீவிர அடிமைகள் தான் என்பதை மக்கள் மறக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேற்றைய அந்த பேச்சை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு. இது மாதிரி மரபை மீறிட்டார் ஆளுநர், மரபை மீறிட்டார் சபாநாயகர், இது மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறப்போ, இவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூக்கு அப்போ தமிழ்நாடு அரசு மட்டும் மரபை காப்பாத்துதா? எதிர்கட்சி துணை தலைவர் அந்த பதவியை போட்டு எத்தனை நாள் ஆச்சு, அதுக்குரிய அங்கீகாரம்லாம் கொடுக்க மாட்டேறாங்களே, அப்போ இவங்க மரபை கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்குறாரு. இந்த பிரச்சனையோட ஒப்பிடுறதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல, இப்ப மட்டும் இல்லைங்க. அவங்க சட்டமன்றத்துக்கு போனாலே எதிர்கட்சி துணைத் தலைவருடைய பிரச்சனை தான் அவங்களுக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு எதிர்கட்சி தலைவருடைய பொறுப்பு என்ன, சட்டமன்றத்துல தமிழக மக்களுக்கு அவர் என்ன சொல்லணும், என்ன குறைகள் அந்த இடத்துல காமிக்கணும், அல்லது ஆளும் அரசாங்கம் என்ன தவறு செய்தது, இதைத்தான் எதிர்கட்சி தலைவர் சுட்டி காமிக்கணும். அவங்க போன உடனே நாற்காலி பிரச்சனை தானே. ஆரம்ப கட்டத்திலிருந்து இவருடைய பிரச்சனையே, இவருடைய கொள்கையே நாற்காலி கொள்கை தான். அப்ப சட்டமன்றத்துல உடனே அதுதானே வரும். இப்ப OPS முகத்தை பார்க்க முடியாது, பக்கத்துல உட்கார வச்சு நிக்க முடியல, அவங்களால எதுவும் பேச முடியல. ஆனா OPS பார்த்துட்டு அவருக்கு எதுவும் கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அப்ப முதல்ல இந்த சீட்டை மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு நிறைய போராடி பார்த்தாங்க. அது அந்த சீட்டை மாத்துறது வைக்கிறது எல்லாம் முழுக்க முழுக்க உள்ள இருக்கக்கூடிய
சபாநாயகருடைய முழு உரிமை அவர் கையில இருக்கு. அவர் நினைச்சா அது எதுவும் பண்ணலாம். அது முழு அதிகாரம் படைத்தவர் சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் தான். அப்படின்ற போது இவங்களுக்கு அந்த பிரச்சனையை தான் கொண்டு போவாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? எல்லாமே ரெட்டலையில ஜெயிச்சவங்க தானே. யாரு உதயசூரியன்ல ஜெயிச்சுட்டு பக்கத்துல உட்காரலையே. ஓபிஎஸ் ஏதோ உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார்ந்தது மாதிரியும் இந்த சீட்டை மாத்தி கொடுங்க, நான் போட்ட பதவிக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார் அவரு உதயகுமார், அவர் முன்னாடி கொண்டு வாங்கன்றதுல இவர்களுடைய இந்த சுயநலமான ஒரு பேச்சுதான் சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வேற மக்கள் நலன் சார்ந்து இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல பெருசா ஒன்றும் அவருடைய உரையை நான் கேட்டதில்லை அப்படிதான் சொல்லுவேன். ஒன்னே ஒண்ணு பகிரங்கமா பேசியிருக்கிறாரு. வெளியில ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள், ரோட்ல உட்காந்து அந்த கொடநாடு கொலை வழக்கை பத்தி முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா எந்திரிச்சு புறக்கணிப்பு பண்ணிட்டு தர்ணாவை நடத்திருக்காங்க. அது ஒண்ணுதான். அதுவும் கூட இவங்க மேல கொலைப்பழி வருதே அப்படின்ற அந்த பயத்தினால போய் நடு ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ண. இதுதான் எங்களுக்கு தெரியுது. பெருசா ஒண்ணு எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு தமிழக சட்டமன்றத்துல இவருடைய பேச்சு ஒண்ணும் எடுபடல இல்லை. இவர் பேசுறதே கிடையாது. அவங்களுடைய பிரச்சனையே அவங்களுடைய குழப்பத்தையே தீர்க்கிற வழி இல்லாம எந்த நேரமும் பாஜக ஒருவேளை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், எதுவும் பிரச்சனை வந்துருமோ, நம்மள வேற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கையில தமிழ்நாட்டை கொண்டு வந்துருவாங்களோ, முன்னாள் அமைச்சர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க சிறைக்கு போயிருவாங்களோ, நம்மளும் சிறைக்கு போயிருவோம், இந்த நினைப்பு எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படி நிம்மதியா உட்கார்ந்து சட்டமன்றத்துல மக்கள் நலன் சார்ந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச முடியும்னு பாரு. இந்த கூட்டணி குறித்தான அந்த பேச்சுவார்த்தைகள் திமுக ஏறக்குறைய அந்த தொகுதி பங்கீடெல்லாம் இறுதி செய்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் அதிமுக கூட்டணி பக்கம் யாருமே வந்த மாதிரி தெரியல, கூட்டணி கட்சிகள் யாரும் இணைஞ்ச மாதிரி தெரியல. ஏன் இப்படி ஒரு நிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டிருக்கு? நம்ம நிறைய பேசிட்டோம் மார்சல். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு பல வருஷங்கள தலைமை இல்லாம தொண்டர்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இதுக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி வச்ச அந்த இயக்கத்துக்கு அப்புறம் தெரியுது. ஏன்னா இந்த இயக்கம் என்பது சரியான தலைமை இருந்தால் மட்டுமே வெற்றி பாதையில் போக முடியும். இந்த இரட்டை இலையும் வெற்றி சின்னமா மாறும். எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார், சின்னத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. ஆகவே இவர் பின்னாடி நம்ம போய் கூட்டணி வச்சு இவர் தான் அதிமுக அவர் சொல்றாரு, அவர் பின்னாடி போய் நம்ம அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கிறோம்னு நம்ம போய் நின்றமாக்கு நம்ம தரிசா போயிடும். அதனால இது வரைக்கும் இவர் கூட பயணித்த என்ன சொல்ல இவர்களா ராஜ்யசபா எம்பி கொடுத்த பாமகவே முன் வரல, அதுவும் தமிழ் மாநில காங்கிரஸ் முன் வரல, அதே போல தேமுதிக முன் வரல, யாருமே முன் வரல. ஆனா பலம் வாய்ந்த கூட்டணியை நாங்க அமைக்க போறோம்னு சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன் மார்சல், கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அவர் சமுதாயம் சார்ந்த ஒரு இயக்கம் தனியரசு அவர்கள் அவரே எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராகவே நினைக்கல, அவர் அதிமுக பொதுச் செயலாளர் இவர் தான் அவரும் நினைக்கல. அப்படின்ற போது இவர் பின்னாடி யார் தான் பயணிப்பாங்க? ஏன்னா மிகப்பெரிய பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் ஒருத்தன் விழுவானா? கண்ணுக்கு முன்னாடி பள்ளம் தெரியுது, இல்ல இதை நான் தாண்டி போயிருவேன் முட்டாத்தனமா யாரும் போக வாய்ப்பு இல்லை. அதனால இவர்களை நம்பி யாரும் இதர கட்சிகள் ஜாதி கட்சி கூட முன்வர தயாராக இல்லாத கட்சி காரணத்தினால் இது மிகப்பெரிய ஒரு அசிங்கம். அதிமுக பேரை சொல்லிக்கிட்டு நாங்க தான் அதிமுக சொல்றாங்களே, இதே மிகப்பெரிய ஒரு அசிங்கமா தெரியுது. தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. ஜெயக்குமார் சொல்றாரு, ஓபிஎஸ் பாஜகவோட கொத்தடிமை, எங்க கூட நிறைய பெரிய பெரிய கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், உங்களை காட்டிலுமே கொத்தடிமை பாஜகவுக்கு இல்ல, எடப்பாடி பழனிசாமியை காட்டிலையும் எஸ்பி வேலுமணியை காட்டிலும் தங்கமணியை காட்டிலும் கொத்தடிமையா ஓபிஎஸ். ஏங்க உங்களுக்கு தேவை, அதான் சொல்ல வரேன், காரிய முடிகிற வரைக்கும் கழுத கால கூட பிடிப்பானு ஒரு சொல்லுவன்னு சொல்லுவாங்க. உங்க பதவி நீடிக்கிற வரைக்கும் பாஜக காலை பிடிச்சி நக்குனீங்களே, அதை யாரும் மறுத்துட முடியுமா? சொல்லுவாப்போம். இல்ல மார்சல், நீங்க ஒரு ஊடக நீங்க சொல்லுங்க, இவங்களுடைய அந்த பதவி காலம் முடிகிற வரைக்கும் பாஜக காலை வருடிக்கிட்டு நக்கிக்கிட்டு அவங்க சூவை தொடச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. முழுக்க முழுக்க தீவிரமான அடிமையா இருந்தது யாரு? எடப்பாடி கம்பெனி தானே. இவங்க போய் ஓபிஎஸ் தீவிரமான அடிமைன்னு சொல்லலாமா? ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செஞ்சே பழக்கமானவங்க. அதனால இது ஒண்ணும் புதிதல்ல. பாஜகவை எதுக்குறன்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளை பெற்றுடலாம்னு நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அற்ப ஆசையில் இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் நான் மார்சலுக்கு சொல்லி ஆகணும். முதல்ல அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் இருக்காங்களா? இதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த 6-7 வருஷமா இந்த பதவி பெரியருடைய குழப்பம் யாரு தலைமை?
ஏன்னா அதிமுக வேட்டி கட்டி ரோட்ல நடந்து போன ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, சின்னம்மா அணியா அல்லது டிடிவி தினகரன் அணியா இப்படி கேட்கிற போது எந்த தொண்டை இந்த இயக்கத்துல இருக்க விரும்புவா? நீங்க சொல்லுங்க. அப்ப தொண்டை பொறுத்து பொறுத்து பார்த்தா இன்னைக்கு நான் வந்துடும். சின்னம்மா தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க, என் பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து தட்டி கொடுத்து இந்த குடும்ப முன்னேற்றத்துக்கு நான் பாடுபடுவேன், இந்த இயக்கத்தினுடைய முன்னேற்றத்துக்கு நான் பாடுபடுவேன், அனைவரையும் ஒன்றிணைப்பு சின்னமா சொல்றாங்க, பாவம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய காதுக்கு அவங்களுடைய குரலுக்கு செவிசாக்கிறல்ல. அதுதான் சொல்ற மாதிரி தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க. அப்படின்ற போது சின்னம்மா அவங்க என்னதான் அவங்க கெஞ்சினாலும் பிதறினாலும் இவர்கள் ஒண்ணு சேர போறது கிடையாது. அதே போல தொண்டர்கள் இன்னைக்கு சேர்ந்துருவாங்க, நாளைக்கு சேர்ந்துருவாங்க அப்படி நினைச்சு நிறைய நாள் பொறுத்து பார்த்தீங்க. இப்ப பாருங்க, கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க, அதிமுகவை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மிக மன வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 15 எக்ஸ்எம்எல்ஏ பாஜகவுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியா மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய நிர்வாகி எல்லாமே நாம் தமிழருக்கு போறாங்க. இங்கிட்ட புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சி விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகமா அதை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இப்ப தொண்டை என்ன நினைப்பா, எந்த கட்சிப்பா அப்படின்ற போது இந்த ஒத்த வேட்டியை கட்டிக்கிட்டு எத்தனை பேர் வேற சொல்லுங்க பாப்போம். அதிமுக வேட்டி கட்டினா நான் அதிமுகன்னு சொல்லலாம். அதிமுக வேட்டி கட்டி ஓபிஎஸ் அணின்னு ஒருத்தன் சொல்லுவா, இபிஎஸ் ஒருத்தன் சொல்லுவா, நான் டிடிவி தினகரன் சொல்லுவேன், எங்களை மாதிரி சின்னமாடின்னு சொல்லுவாங்க. இது வெக்கக்கேடாது. அதனால இந்த இயக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காண போகுது அதிமுக. அதை நினைச்சு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு தம்பி எனக்கு. எப்பதான் சார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து இப்படி 4 பக்கமும் சிதறிக்கிட்டே இருக்காங்க, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டுப்படுற மாதிரி இருக்கு. எப்பதான் இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்? ஒரே விஷயம் மார்சல், நான் எப்படி மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்ல வரேன். இப்ப சின்னம்மா அவங்க உண்மையில அவங்க இந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சவங்க தான். அவங்க ஆதி காலத்துல ஐயா நடராஜன் அவர்களுடைய 2 பேர் இணைஞ்சிருந்து அம்மா அவர்களை இந்த அரசியலே வேண்டாம், இந்த சென்னையே வேண்டாம், நான் போயிடுறேன், எனக்கு அவ்வளவு ஆபத்துகள் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பின புரட்சி தலைவி அம்மா அவர்களை நிறுத்தி எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்கள அரசியல்ல தீவிரமா இறக்கி அவங்கள முதலமைச்சர் ஆக்கி பலமுறை முதலமைச்சர் ஆக்கின முழு பொறுப்பு சின்னம்மா அவங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தொடர்ச்சியா 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்து வெளியே வந்தும் கூட யாரையும் படிச்சு பேசாம அனைவரும் ஒன்றிணைக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தொண்டர்களாகிய நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அவங்க சொல்றாங்க அது நல்ல விஷயம்தான், அதை ஏத்துக்கணும், ஒரு தாய் உள்ளம் கொண்டு ஒரு பெண்மணி சொல்றாங்க. ஆனா தொண்டர்களாகிய நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சின்னம்மா சிறை மீண்டு வெளியே வந்து கொஞ்ச நாள்ல திவாகரன் அவர்கள், அவருடைய உடன் பிறந்த சகோதரர் திவாகரன் அவர்கள் ஒரு இயக்கம் வச்சிருந்தாரு. அது தமிழகம் முழுக்க பொறுப்பாளர்கள் நிரப்பப்பட்டு தமிழகம் முழுக்க எல்லா நிர்வாகிகள் நிற்கப்பட்டு அது ஒரு இயக்கமா, அது ஒரு அணியாக இருந்துச்சு. எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி இருந்துச்சோ அதே போல அண்ணா திராவிடர் கழகம் என்று ஒரு இயக்கத்தை திவாகரன் அவருடைய தலைமையில இருந்துச்சு. அப்ப அவர் என்ன சொன்னார் எங்கிட்ட, சின்னம்மா வராதுக்கு முன்னாடி, எப்பா சின்னம்மா வந்தோடனே அதிமுக பொதுச்செயலர் அவங்க தானே, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடறேன், நீங்க வேற கட்சி இல்ல, அதிமுக பிரிச்சு வந்திருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சோம், அதே மாதிரி ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை போட்டு எங்களை எல்லாம் நாங்களாம் அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட கழகத்தில் நிக்கிறோம். ஏன்னா இவர்களுடைய அந்த டயத்துல அப்படிலாம் அணியணியாத்த இருந்தோம். இப்ப எப்படி அணியணியாத்த அதே மாதிரி இருக்கிற போது எங்களை எல்லாம் சின்னமாட்ட ஒப்படைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க, நாங்க சின்னம்மாவோட பயணிக்கிறோம். இப்படி பயணிச்சுட்டு இருக்கிற போது சின்னம்மா ஒற்றுமைன்னு சொல்றாங்க. இந்த ஒற்றுமைக்கு அண்ணன் திவாகரன் வந்தாரு, ஏன் தினகரன் வரல, ஏன் ஓபிஎஸ் வரல? முதல்ல இவங்க ஒத்து வரணுமா இல்லையா? அப்புறம் எடப்பாடி சொல்லி என்ன குத்தம்னு நான் கேட்கிறேன். முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, திவாகரன் அவர்கள் சின்னம்மா அவங்க வந்த உடனே அவருடைய இயக்கத்தை ஒப்படைத்து விட்டார், அவருடைய ஆதரவாளர்களை ஒப்படைத்து விட்டார். ஏன் தினகரன் ஒப்படைக்க முன் வரல? அப்புறம் ஓபிஎஸ் நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏன் முன் வரல? எல்லாரும் இந்த அம்மாவுடைய ஆலோசனை பெறலாமே. முதல்ல இவங்களுக்குள்ள சரியான தானே எடப்பாடியை பத்தி அவ குறை சொல்ல முடியும். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல, சின்னமா இவங்களே ஒருங்கிணைக்க முடியலன்ற போது தொண்டன் அதுதான் தொண்டன் நினைக்கிறான். முதல்ல அண்ணன் தினகரன் சின்னமா பேச்ச கேட்கல, ஓபிஎஸ் அவர்கள் மேலோட்டமா சின்னமான்னு சொல்றாரு, ஆனா அதிமுகவுக்கு நான் தான் தலைமைன்னு சொல்றாரு. அப்ப இவங்களுடைய சுயநலத்தை இவங்க அதை எடுத்துட்டு பொதுநலமா இவங்க முதல்ல சிந்திச்சு சின்னமா பக்கம் இருந்தா தானே எடப்பாடி பழனிசாமி பயப்பட போறா?
இவங்களே வந்து சின்னமாவை ஏத்துக்கிறது மாதிரி இவங்களுடைய நடவடிக்கைகள் தெரிகிற போது அப்ப தொண்டர் குழம்பி நீ அதிமுக என்ற இயக்கம் அழிஞ்சு போச்சுங்க, இனி எடுபடாது அப்படின்னு நாம் தமிழருக்கும் விஜய் கட்சிக்கும் பிஜேபிக்கும் போய்கிட்டு இருக்காங்க சாரசாரையா. அப்ப எனக்கு மன வருத்தமா இருக்கு. நாங்க ரோசக்காரன். இந்த இயக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம் அதிமுகன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு வேட்டியை கிழிச்சு போட்டு விவசாயம் பண்ணி போயிருவோம், வேற இயக்கத்துக்கு போக மாட்டான். ஆனா எல்லா தொண்டனும் அப்படி இருப்பானான்னு தெரியல. அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுக அடையாளம் தெரியாம போகுதுங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா கள நிலவரம் நிறைய பேருக்கு தெரியாது. மெட்ராஸ்ல இருக்கவனுக்கு நாங்க ஊருக்குள்ள சுத்துறோம், கிராம போறோம். அப்ப அப்படி இருக்கும்போது பாஜக சுருட்டி அள்ளிக்கிட்டு இருக்கு. அதே போல சீமான் இருக்கிற இளைஞரை பூரா சீமான் சுருட்டி அள்ளிட்டு இருக்கிறாரு. இப்ப மீதி இருக்க இளைஞரை பூரா விஜய் அள்ளிட்டு இருக்கிறாரு. அப்ப திமுக காரன் கட்டுக்கோப்பா இருக்கான், திமுக காரன் உழையாம கட்டுக்கோப்பா இருக்கான். அப்ப அதிமுக எங்க இருக்கு? அதிமுக எங்க இருக்கு? கிடையாது. ஓபிஎஸ் ஒரு மூலையில் நிக்க வேண்டியதா, தினகரன் ஒரு மூலையில் நிக்க வேண்டியதா, எடப்பாடி பழனிசாமி ஒரு மூலையில் நிக்க வேண்டியதா, பாவம் சின்னம்மா இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவங்க அவங்களும் ஒரு மூலையில் நிக்க வேண்டியதா. அதுதான் கதையா போச்சு. இவங்க நம்பி தொண்டர்கள் இல்லாம போய் போறாங்களே, போயிட்டு இருக்காங்களே. நிறைய ஒரு கேள்வி சார், இந்த ரெட்டலைன்றது என்ன ஆகும்னு தெரியல. ஓபிஎஸ் ஒரு பக்கம் எங்களுக்கு ரெட்டலை வரும் அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் ரெட்டலை முடக்கப்படலாம்ன்றாங்க. வைத்தியலிங்கம் சொல்றாரு எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்குவோம்ன்றாங்க. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எல்லாருக்கும் சுயநலம் இருக்கு, எல்லாருக்கும் சுயநலம் இருக்கு. அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்துக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும், தொண்டர்களுக்கு பலத்தை கொடுக்கும். அது கிடையாது. ஆகவே ரெட்டை இலை முடங்குறதும் முடங்காது அது தேர்தல் ஆணையத்தின் மேலே நீதிமன்றத்தில் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ரெட்டலைதான் இருந்தா எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சர் ஆயிடுவார்கள். அது பகல் கனவு. ரெட்டலையெல்லாம் மக்கள் மறந்துட்டான், ரெட்டலையா மக்கள் சுத்தமா மறந்துட்டான். ஏன்னா ஒரு சுயநலவாதி பதவிக்காக கொலையும் கொள்ளையும் செய்ய துணிந்த எடப்பாடி பழனிசாமி இரட்டலைக்கு சொந்தக்காரன்ற போது அது ரெட்டலைக்கு மரியாதை இருக்குமா? அது ரெட்டலை மரியாதை போச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் சொல்ல வரேன், அடிப்படை தொண்டன் இன்னைக்கு அதிமுக கிடையாது, வேட்டியை எடுத்து எரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அசிங்கப்படுறான். என்னன்னா ரோட்ல நடக்கிற போது ஏப்பா யார் ஆளு நீயே, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ சசிகலாவா டிடிவியா இப்படி கேட்கிற போது அவன் எந்த நிலைமையில இருப்பான் பாருங்க. அப்ப வேட்டியை கிழிச்சு தானே போடுவான். அப்ப ரெட்டலை மட்டும் எங்க என்ன ஆக போகுது? ரெட்டலை எடப்பாடி பழனிசாமி இருந்தாத்த என்ன ஆக போகுது? ஒண்ணு ஆக போறது. இது வரைக்கும் நடத்த முடிந்த தேர்தலில் ரெட்டலை இனத்தை சாதிச்சு இனிமேல் சாதிக்க போகுது. இருக்கும் இடத்துல இருந்தாத்த இரட்டை இலை சின்னம் அதான் முடிஞ்சு போச்சு. ரெட்டலை சின்னத்தை ஒரு களவாணி கொண்டு வச்சிருக்காங்க வீட்டுல. அது மாதிரி தெரியுது மக்கள் மத்தியில், ஒரு திருடங்கையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே இரட்டை இலை சின்னம் எனக்கு கிடைச்சிடும், நான் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்பதை ஓபி சொல்லிட்டு இருக்கிறாரு. அது இதுல ஒரு ஒற்றுமைக்கு வழியே இல்லை. ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் ரெட்டலை சின்னத்தை கொடுத்துருச்சு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்பாற்பட்ட விஷயம். எவன் வார போறேன், கட்சி நம்மகிட்ட இருக்குல்ல நினைக்கிறேன், கட்சி தான் ஓட்ட இருக்கு, தொண்டகை எவனுமே கிடையாது. அப்புறம் வேற கட்சி போயிட்டு இருக்கான்ற விஷயம் எங்களுக்கு தான் தெரியும். அடிமட்ட தொண்டனுடைய மனநிலை எங்களுக்கு தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி எங்க தெரியும், பூரா போயிட்டு இருக்கானவன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தெரிய செருப்படி கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா அதிமுக தொண்டை பூரா பிரிஞ்சு ஓடிட்டான். இப்ப நான் அடிக்கடி நான் சொல்றேன், அதிமுக வேட்டிக்கிட்டு அச்சப்பட்டு இருக்கா ஒரு அதிமுக பரம்பரையா இருந்தா அதிமுக காரன். இப்ப என்னைய எல்லாத்துக்கும் தெரியும் மார்சல், இவன் யாரு சசிகலா ஆளு தேனிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடிப்படை தொண்டை ஒரு வேட்டி கட்டி வெளியில போறான கேட்கிறான், நீ என்ன ஜாதின்னு கேட்கிற மாதிரி கேட்கிறான் பாரு. நீங்க இதை கேட்பாங்க பாருங்க, நீங்க என்ன ஜாதி இந்த மாதிரி. நீ ஆமா நீங்க என்ன ஜாதி, எடப்பாடி ஜாதியா, ஓபிஎஸ் ஜாதியா, இபிஎஸ் ஜாதியா, இல்ல தினகரன் ஜாதியான்னு கேட்கிறாங்க. அப்ப அவை என்ன பதில் சொல்லுவாங்க. அதனால அதிமுக என்ற ஒரு இயக்கம் அழிந்து கொண்டே இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சுத்தமா அழிஞ்சு இதெல்லாம் அம்மாவின் ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. தொண்டன் எத்தனை நாளைக்கு பொறுத்து பார்ப்பான், யோசிச்சு பாருங்க. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். நன்றி மாஸ்டர், நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.